அதிகமான முடி வளர்ச்சி, கண் பார்வை திறன் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம கருவேப்பிலை வச்சு செய்யக்கூடிய கருவேப்பிலை சாதம். இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி, நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு புளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது கையில் உடைச்சோம் அப்படின்னா உடப்படுற ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது பச்சை வாசனை ஏற்படாது. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நல்லா வேக வச்ச பாஸ்மதி ரைஸ், இது கூட நம்ம அரைச்ச விழுது வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட தாளிப்பு கூட தாளித்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டிருந்தனால உப்பு போடலை. நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.